ராம் நாராயண ராம் எவ்வளவு மாபெரும் சக்தியுடன் வந்த பிறகும் எவ்வளவு பழி, அவமதிப்பு மற்றும் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்குள் செல்ல வேண்டி வருகிறது. இப்போது சொல்வார்கள், அவர்களிடம் இப்படியான சக்தி இருக்கின்றது, எனவே அவர்கள் தங்களுக்காக ஏதாவது செய்யக்கூடாதா? ஆனால் கடமையை ஆழமாக உணரும் அவர்கள் தங்களின் கடமையை தவிர்க்க முடியவில்லை. யாரிடம் கடமை உணர்வு அதிகமோ அவர்கள் அதிக துக்கங்களை சுமக்க வேண்டியதுதான். சிஷ்யர்கள் வந்து கேட்கிறார்கள், உங்களை இவ்வளவு அவமதிக்கின்றனர், அதை சரி செய்யுங்கள். ஆனால் அவர் அதை செய்ய இயலவில்லை. ஏனெனில் அவர் தமது பதவிக்காக அல்லது தமக்காக ஏதாவது செலவழித்தால் சட்டத்தின் பார்வையில் அது கருப்பு கரையாக மாறிவிடும். அவ்வளவு பழி, அவ்வளவு அவமதிப்பை ஏன் சகிக்கின்றீர்கள்? இந்த பெட்டிகளை இழுப்பதற்காக பிரசவ வேதனை வந்தவுடன் வெட்கம் எங்கும் இருக்காது. அதனால்தான் இந்த வண்டிகளை யார் திருடன் என்று சொன்னார்கள் என்பதை பற்றி கவனம் செலுத்துவதில்லை. ஏனெனில் அவர்கள் அறிவார்கள், யார் என்ன சொன்னாலும் இந்த வண்டிகளை எப்படி இலக்கை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் முயற்சி செய்யவே வேண்டியிருக்கும்.